ஃபஸ்ட்டு என்னோட இன்ட்ரடக்ஷன் சொல்லி தான் என்ன எடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போ கூட எனக்கு அந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு அப்போ பயமே தெரியல. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக, ஒரு மாதிரி கேங்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது. நாட் லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன், கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம பார்க்குற மாதிரி உள்ள கிடையாது. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். வேறு எந்த ஃபீல்டு நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இருந்த ஃபீல்டுக்கும் நான் வந்த ஃபீல்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் விஜே பண்ணும்போதும் டெலிவிஷனில் இருந்ததுக்கும் சினிமாவுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ என் படங்களை என்னோட அம்மாவும் பார்க்கணும், என்னோட குடும்பம் எல்லாருமே பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த மாதிரின்னு இல்லை. அனுஷ்கா மேம் அருந்ததியில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இப்போ இல்லை. இட்ஸ் லைக் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேமரா முன்னாடி நிற்கும் போது எனக்கு கான்ஷியஸ் இருந்துச்சு அது சீரியல் டைமில். ஸோ அந்த இடத்துலையே நிறைய தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே என்னை பற்றி. ஸோ அதனால அந்த கான்ஷியஸாகவே நம்ம நடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. மதுரை பையன் சென்னை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி சீரீஸ் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் கேமரா ஃபேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்டிங் மூலியமா சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே கண்டிப்பா நமக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். நாம எப்படி பண்ண போறோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பயத்தை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க யூஸ்வலா உங்க கரியர்ல? ஆக்சுவலாக எம்பிசிபியோட டைரக்டர் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அது ஒரு ஷூட் மாதிரியே இருக்காது. அது ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக, நிஜமாகவே அது அப்படி தான் இருக்கும். பார்த்தாங்க ஷூட் பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது, அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அந்த பெருசாக அந்த பயம் அதெல்லாம் ஃபீல் ஆகலை. ஃபஸ்ட்டே என்னோட இன்ட்ரடக்ஷன் சொல்லி தான் என்ன எடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போ கூட எனக்கு அந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு அப்போ பயமே தெரியல. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக, ஒரு மாதிரி கேங்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது. நாட் லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன், கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகலை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு தானே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் கலந்து நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக எல்லாருமே புதுசு இல்லை, இடமே புதுசு. இடமே புதுசுனால நமக்கு சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம பார்க்குற மாதிரி உள்ள கிடையாது. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். வேறு எந்த ஃபீல்டு நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இருந்த ஃபீல்டுக்கும் நான் வந்த ஃபீல்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் விஜே பண்ணும்போதும் டெலிவிஷனில் இருந்ததுக்கும் சினிமாவுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அது அவங்க எல்லார் முன்னாடியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட், ஒரு பிட் அந்த சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக நம்மள மாதிரி இருந்துட்டாலே வில் பி பெட்டர். இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணுன்றதை நான் லேர்ன் பண்ணது அதுதான். நம்மள மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக இருந்துட்டாலே வில் பி பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அதுதான் ஒரு லைஃப் லெசன் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். ஓகே, அமேசிங். ஸோ நீங்கள் படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா கிளாமரும் கலந்து கேரக்டர் ஓரியன்டாகவும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ டு யூ ஹேவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் எனக்கு படம் வந்தால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோல்ஸில் தான் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு? அப்படி இல்லை. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ என் படங்களை என்னோட அம்மாவும் பார்க்கணும், என்னோட குடும்பம் எல்லாருமே பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் என் படமும் இருக்கும். ஓகே, அமேசிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஹீரோயின் ஆக்ட் பண்ண ரோல் நான் நடிச்சிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும், ஆர் நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எந்த ரோலாக இருக்கும், எந்த படத்தில் இருந்திருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு பர்டிகுலராக இந்த மாதிரின்னு இல்லை. அனுஷ்கா மேம் அருந்ததியில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இப்போ இல்லை. இட்ஸ் லைக் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர். சின்ன வயசில் இருக்கும் போது நான் கிட்டாக இருந்தேன். அப்போவே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசை இல்லை, பட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போல்டாக
அதனால. ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் கூட பாத்தீங்க அப்படின்னா ரிலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அருந்ததியில தலையில தேங்காய்லாம் போட்டு உடைப்பாங்கல்ல, ஸோ அந்த சீன்லாம் பார்த்துட்டு ஹவு ஸ்ட்ராங் ஷீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கண்ணுல இருந்து தண்ணிலாம் வரும்போது நானும் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ நான் ஐம் அனுஷ்கா அப்படின்னு நினைச்சிட்டுலாம் நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுவும் ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ரேஷ்மா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அடுத்தது ஒரு நல்ல படம். அது வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் சொல்லக்கூடாது. பட் நான் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் லைனப்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸோட நான் சொல்றேன். ஓகே, சூன் வெயிட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்க சீரியல் ஆக்டிங் ஜேர்னியை பத்தி பேசலாம் கொஞ்சம். சோ அன்புடன் குஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல்ல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹோம்லியா ரொம்பவே கியூட்டான கேரக்டர் பிளே பண்ணிருப்பீங்க. ஸோ மியூசிக் வீடியோ, யூடியூப், வெப் சீரிஸ் அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சீரியல் ஆக்டிங்லாம் அதுக்கப்புறம், பட் நடுவில் வந்து இந்த சீரியலுக்குள்ள நடுவில் போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே ஓ ஐம் சீரியல் ஆக்டரா அப்படின்னு மாதிரி நினைச்சிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் நிறைய கத்துக்கிட்டதே சீரியல்ல தான். ஓகே. நிறைய அடி மித்தி ஒத்த எல்லாமே வந்துட்டு சீரியல்ல தான் கத்துக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கேமரா முன்னாடி நிற்கும் போது எனக்கு கான்ஷியஸ் இருந்துச்சு, அது சீரியல் டைம்ல. ஓகே. யா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்தாங்கன்னா ப்ரோமோ ஷூட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துலயே நிறைய தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு. மீன் அதுக்குள்ளேயே என்னை பற்றி. ஸோ அதனால அந்த கான்ஷியஸாகவே நம்ம நடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. இட்ஸ் லைக் ஓகே, பட் இதையே நம்ம கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன் சீரியலில். சீரியல்ல எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே அளவுக்கு நிறைய அடியும் கிடைச்சது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் அவங்க எல்லாரும் தான் அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ பிரஜன் அவராகட்டும், என்னோட டைரக்டர் ஆகட்டும், என்னோட ப்ரொடியூசர் ஆகட்டும், எல்லார்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ கத்துக்கிட்ட ஒரு பிளேஸை, ஒரு ஸ்கூலா நான் என்னோட சீரியல் பிளேஸை நான் பார்க்குறேன்.